முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, நீ வேண்டாம் என்று ஓடிப்போய் ஒளிந்தாலும் உன்னை விரட்டி விரட்டி நீதான் வேண்டும், என்னை திருமணம் செய்து கொள் என்று ஒரு நபர் உன்னை விரட்டி காதல் செய்து கொண்டிருக்கின்றார். அவர் மீது உனக்கு சற்று ஆசை இருந்தாலும், அன்பு இருந்தாலும், ஆனால் அவர் வேண்டாம் என்ற மனதில் உறுதியாக இருக்கின்றாய். அதற்கு காரணம் உன் குடும்பமாக இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அவர் வேண்டாம், என்னுடைய வாழ்க்கைக்கு அவர் பொருத்தமானவர் அல்ல என்று உறுதியோடு நீ இருக்கின்றாய். ஆனால் அவரோ நீ மட்டுமே வேண்டும், நீ மட்டுமே என் உயிர், நீ மட்டுமே என் உலகம், உன்னை தவிர வேறு யாரையும் நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன், நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் வாழவே முடியாது என்று நித்தமும் உன்னிடம் வந்து சொல்லி உன்னை சித்திரவதை செய்து கொண்டிருக்கின்றார் அன்பால். அவை அனைத்தும் உனக்கு புரிகின்றது. அவரின் மீது சற்று அன்பு இருந்தாலும் காட்டிக்கொள்ள மாட்டாய். ஆனால் அவரோ அதை சற்றும் புரிந்து கொள்ளாமல் என்னதான் வெறுத்தாலும் ஓடி போய் ஒளிந்தாலும் உன்னையே தேடி தேடி வருகின்றார். உன் மீது தேடி தேடி அன்பை கொட்டுகின்றார். அப்படி அன்பை கொட்டி தீர்ப்பதினால் எங்கே உன் மனம் மாறிவிடுமோ என்ற பயம் உனக்கே வருகின்றது. என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கும் தகுதி இப்பொழுது உன்னிடத்தில் இருக்கின்றது. குழப்பத்தை விடு. ஒரு பாதையை நீ தேர்ந்தெடுத்து பயணிக்கும் பொழுது பயணிக்க வேண்டியது முக்கியம். பயணத்தின் முடிவை பற்றி யோசித்து கவலைப்பட்டு கொண்டே பயணித்தால் கிடைக்கும் நல்ல அனுபவங்களையும் இழந்து விடுவாய். அதுபோலத்தான் வாழ்க்கை பயணம். உன்னுடைய திட்டங்கள் அனைத்தும் சரியாக உள்ளது, ஆனாலும் உன் மனம் அடிக்கடி உன்னை குழப்பத்தில் ஆழ்த்தி விடுகின்றது. உனக்கென தந்த வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்தி கொள்வது என்று மட்டும் பார். மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே. உனக்கென்று ஒரு தனித்துவம் உள்ளது, தனித்திறமை உள்ளது. அதை சரியாக செயல்படுத்து. எது உனக்கு வேண்டுமோ அதில் உறுதியாக நில். எது உனக்கு வேண்டாமோ அதிலும் நீ உறுதியாக நில். இப்பொழுது உனக்கு வேண்டாம் என்று தேவைப்படுகின்ற ஒரு விஷயம் எப்பொழுதும் எனக்கு வேண்டாம் என்று அந்த உறுதி உன் மனதிற்குள் இருக்க வேண்டும். அவர் உனக்கு வேண்டாம் என்றால் வேண்டாம் என்று நெத்தியில் அடித்தது போல் சொல்லிவிடு. அதை விட்டு வேண்டுமா வேண்டாமா என்று உன் மனதிற்குள் போட்டு உன்னை நீயே குழப்பிக்கொண்டு அவர் வாழ்க்கையையும் கெடுத்து கொண்டு இருக்காதே. தெளிவாகவும் புத்திசாலித்தனமாகவும் ஒரு முடிவை எடு. யாருக்கும் எந்தவித இடையூறும் இல்லாமல் அந்த முடிவு இருக்க வேண்டும். எந்த பிரச்சனையும் யாருக்கும் வராமல் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்து இதுதான் என் முடிவு, இதன் பிறகு நீ என்ன முடிவை எடுக்க வேண்டுமோ எடுத்துக்கொள் என்று அவரிடம் தெளிவாக நீ கூறிவிடு. உன் வாழ்க்கைக்கு அதுதான் நல்லது. ஓ முருகா வெற்றிவேல் முருகா.